அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் சாட்ஸ். நான் நேற்றே சொன்னேன், இந்த மாதிரி தமிழகத்தில் வரலாறு காணாத அளவுக்கு வாக்குப்பதிவு இன்னைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. இது வரையும் பார்த்தீங்கன்னா 84.35% வாக்குப்பதிவு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இது எல்லாம் ஒரே ஒரு ஆள்னால தான். வழக்கமாக எஃப்டிஎஃப்எஸ்க்கு முதல் ஆளாக போகிற ஆளுங்க இப்போது முதல் முறையாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்காக முதல் முறையாக வாக்குப்பதிவுக்காக இவ்வளோ பேர் வந்து கூடியிருக்காங்க. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஸோ என்னை கேட்டால் இதுக்கப்புறம் சரித்திரம் காணாத வாக்குப்பதிவு 2038க்கு அப்புறம் வந்து இது ரெஜிஸ்டர் ஆகும். புரிஞ்சாலும் பிஸ்தா. ஏன்னா கோவிட் லாக்டவுன் 2020 நிறைய பேர் அப்போ தான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் 2038க்கு அப்புறம் வருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு இதுக்கப்புறம் வந்து ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்கும். ஸோ இது என்னோட கணிப்பு. ஓகே, இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு வர முடியல. என்ன ஒரு காரணம்னா, இப்போது வெளிநாட்டில் நிறைய பேர் வந்து தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இந்தியாவிலே வந்து வேறு வேறு மாவட்டங்கள், வேறு வேறு மாநிலங்களில் வேலை செய்கிறாங்க. அவங்களால சொந்த ஊருக்கு வர முடியாத காரணம் அவங்களோட வேலையை பார்த்தாகணும். ஸோ அதெல்லாம் தாண்டி எனக்கு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஓட்டு போகிறதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடல் கடந்து ஃப்ளைட்டு ஏறி பஸ் பிடிச்சி வந்து இந்த மாதிரி ஓட்டு போடணும்னு வராங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஓட்டு போட முடியாமல் போகுது. காரணம் என்னென்னா, அந்த கடைசி நிமிஷத்தில் ஓட்டோட பூத்திங் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுக்காகவே லீவ் எடுத்து சொந்த ஊர் வந்து ஓட்டு போட்டு போகிறதுக்காக வராங்க. பட் ஆனால் அந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாமல் போகிறது எவ்வளோ பெரிய மன வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா? அதுவும் சொந்த ஊருக்கு வந்துட்டு. ஸோ இதெல்லாம் வேதனையிலையும் பெரும் வேதனை. அதுதான். ஸோ மே மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கி தான் ரிசல்ட் டேட். ஸோ நல்ல நற்செய்திக்காக காத்திருப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.